எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே அந்த கவர்னர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிவிகே அவங்க லீடிங்கில் இருந்தாங்கல்ல, அவங்க வந்து அந்த இதை மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும் 13க்குள்ளே அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அசெம்பிளியில். அது நேற்று நடந்தது. இவங்க டிவிகே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வந்து ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க. காங்கிரஸ் அவங்கெல்லாம். இப்போ வந்து என்னென்னா அடிஷ்னலாக ஒரு 22 எம்எல்ஏஸ் அவங்க வந்து ஏஐஏடிஎம்கேல வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வெட்னஸ்டே அன்றைக்கி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி 118 அவருக்கு வந்து அந்த மெஜாரிட்டி இருக்கணும். பட் அவருக்கு அந்த அடிஷ்னலாக வந்து எக்ஸ்ட்ரா 22 அப்படிங்கிறதுனால 144 அவருக்கு வந்து மெஜாரிட்டி இது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. இந்த வாக்கெடுப்பு அந்த இது நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, டிஎம்கே அதில் இருக்கிற எம்எல்ஏ 59 பேர் வாக் அவுட் பண்ணிட்டாங்க அந்த ஹவுஸ்லேருந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் 25 பேர் ஏஐடிஎம்கே அதில் வந்து எஸ்பி வேலுமணி, அப்புறம் வி சண்முகம் அப்படிங்கிறவங்க வந்து அந்த இதில் இயக்கத்தில் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய 2ஆக பிரிஞ்சிருக்காங்க. அதில் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி ஏஐஏடிஎம்கேவோட தலைவர் வந்து எடப்பாடி அவருடைய தலைமையில், இன்னொரு சைடு வந்து இந்த சண்முகம் அவங்களுடைய தலைமையில் 2ஆக வந்து ஸ்ப்ளிட் ஆகியிருக்காங்க. அதில் வந்து சண்முகத்தோட டீம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் டிவிகேக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எம்எல்ஏஸில் வந்து ஒரு 4 பிஎம்கே லெஜிஸ்லேட்டர்ஸும் அப்புறம் ஒரே ஒரு பிஜேபி எம்எல்ஏ அவங்கெல்லாம் வந்து ஓட்டிங் அந்த இதில் வந்து அப்ஸ்டெயின் ஆகியிருந்திருக்காங்க. அதான் ஒதுங்கி இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நான் வந்து தேங்க் பண்ணுறேன் பீப்புள், அப்புறம் எம்எல்ஏஸ்லாம் யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சிஎம் விஜய் சொல்லியிருக்காரு. தான் வந்து டெட்லைன் அந்த வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது கவர்னர் ஆர்விஆர் லேக்கர் வந்து அதை சொல்லியிருந்திருக்காரு. டிஎம்கே அந்த எம்எல்ஏ அவங்கெல்லாம் வந்து வாக் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த டிஎம்டிகே அந்த இதை சேர்ந்த பிரேமலதா அவங்களுமே வந்து அந்த இடத்துல இல்லை, வாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிவிகேவோட திருப்பத்தூர் எம்எல்ஏ ஒருத்தர் ஸ்ரீனிவாச சேதுபதி அப்படிங்கிறவர் வந்து அங்கே ஓட்டை கேஸ்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ஹைகோர்ட் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கு. டிஎம்கே வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அந்த இதில் வந்து அவருடைய ஓன் விக்ட்ரியில் வந்து அலிஜிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால அவர் கேஸ்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. செஷன் அந்த இது வந்து ஆரம்பமாயிருக்கு. அவர் வந்து சிஎம் விஜயோட அந்த மூவிங் மோஷன் அந்த இதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. லீடர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. அந்த ஓட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வாக்கெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜரில் 2 தடவை வந்து அந்த அசெம்பிளி பெல்லு வந்து அடிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இதை வந்து டோர் வந்து அடித்து அந்த டோர் வந்து மூடப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து அது மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அங்கே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, வெளியில் போகிறது வர்றது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோன்னா 171 எம்எல்ஏஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஓட்டிங் அந்த இதில். அதை மொத்தமாக வந்து 144 வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இதில் வந்து 3 ஓட்டு வந்து ஸ்பீக்கரோடது, திருப்பத்தூர் எம்எல்ஏ ஸ்ரீனிவாஸ் சேதுபதி அவரோடது வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு. திருச்சியில் வந்து சிஎம் விஜயண்ணா வந்து பெரம்பூர்லேயும் வந்து இது தொகுதியில் நின்னார். திருச்சி அந்த இதுலேயும் நின்னதுனால அதை ரிசைன் பண்ணிட்டனால அதுவும் வந்து வக்கேட்டாக இருந்திருக்கு அப்படிங்கிறது, அதனால கேஸ்ட் பண்ணல அதை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மேண்டேட் ரிசீவ் பண்ணது வந்து அது முதல் அசெம்பிளியில் வந்து அது மக்களுடைய அந்த ஃபெய்த்தை வந்து நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தனியாக நின்று இண்டிபெண்ட்டாக நின்று செக்யூர் பண்ணியிருக்கோம். அதாவது 34.92% அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மோர் தென் 1.72 crore ஓட்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் தனியாக நின்று ஓட் ஷேர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யார் வந்து இதை மைனாரிட்டி கவர்மெண்ட்னு சொல்கிறாங்களோ, ஆமாம் நானும் அதையே சொல்கிறேன், இது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், நான் வந்து கண்டிப்பாக மைனாரிட்டி இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு சிஎம்னா.
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக விமன், சில்ட்ரன், சீனியர் சிட்டிசன்ஸ், யூத்து, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணும். அதான் காமனாக எல்லாருக்காகவும் தான், இதே மக்களுக்காக கண்டிப்பாக இது வந்து என்னவும் செய்வோம் நாங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மெஜாரிட்டிக்கு இந்த இதில் இருக்கிற அந்த டிவிக்கு வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே வந்தது அந்த பீப்புளுடைய ட்ரஸ்ட்டு வந்து அந்த பார்ட்டி மேலே இருந்ததுனால அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த கவர்மெண்ட் வந்து ஒன்றும் ஃபார்ம் பண்ணது வந்து பவருக்காகவோ அத்தாரிட்டிக்காகவோ இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதை வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது வந்து அந்த ரீபே பண்ணுறதுக்கு, நான் பீப்புளுக்கு வந்து நான் ரீபே பண்ணணும், நான் என்ன வந்து அவங்க வந்து நிறைய எங்களை செஞ்சுருக்காங்க, அதுக்கு ரீபே பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சிஎம் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் பிரின்சிபல் ஆஃப் அந்த சோஷியல் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, செக்குலரிசம், டெமோக்ரஸி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன், அதாவது வேறுபாடும் இருக்காது. யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு மாதிரி, ஓட்டு போடாதவங்களுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் வந்து இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத வந்து அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. பார்க்கலாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்புவோம். எப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.